Today we are going to see the topic transformation of sentences. அதில் transformation of simple, complex, compound sentences பார்க்க போகிறோம். அதில் type 1 rules first பார்த்துருவோம். சிம்பிள்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் பாசிட்டிவில் இந்த ஃபஸ்ட்டு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த ஈவெண்ட் ஆஃப் போட்டு சிம்பிள் சென்டென்ஸில் எழுதணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் if ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் v1ன்னு வரணும். அதே நெக்ஸ்ட் பார்ட்டில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் v1 ஆர் கேன் ப்ளஸ் v1 இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஷல் ப்ளஸ் v1 இந்த மாதிரி. காம்பவுண்ட் சென்டென்ஸில் மஸ்ட் ஆர் ஷுட் இந்த ஃபஸ்ட்டு பார்ட். தென் ஒன்லி நம்ம வந்து கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக. இன் கேஸ் ஆஃப் நாட் ஆர் வித்தவுட் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவாக எழுதும்போது. நான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையுமே சொல்லி கொடுக்குறேன். காம்ப்ளெக்ஸில் நெகட்டிவில் என்ன போடணும் அப்படின்னா அன்லெஸ். காம்பவுண்டில் ஆர் எல்ஸ் அதர்வைஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ண போகிறேன். உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, யூ கோ ஃபாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் யூ வில் கேட்ச் த பஸ். இப்போ 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து கம்பைன் பண்ண போகிறோம். சிம்பிள் சென்டென்ஸ்னால் நமக்கு ரூல்ஸ் என்ன? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பண்ணலாம். இந்த ஈவெண்ட் ஆஃப் இது வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக ஃப்ரேஸாக மாற்ற போகிறோம். சிம்பிள் சென்டென்ஸை ஃப்ரேஸாக மாற்றணும். ஏன்னா 2 பார்ட்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரு மெயின் கிளாஸ் ப்ளஸ் ஒரு ஃப்ரேஸாக மாற்ற போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை ஃப்ரேஸாக மாற்ற போகிறோம். அதனால் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் வேர்பை பார்ட்டிசிபிளாக மாற்ற போகிறோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் கோயிங் ஃபாஸ்ட் இப்போ வந்து ஒரு மெயின் கிளாஸாக தனியாக இருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃப்ரேஸாக மாற்றிட்டோம். நமக்கு தெரியும், ஒரு ஃப்ரேஸ் ப்ளஸ் ஒரு மெயின் கிளாஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன சொல்லுவோம், அது சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப் கோயிங் ஃபாஸ்ட் இந்த நெக்ஸ்ட் பார்ட்டை அப்படியே போட்டுக்கலாம். யூ வில் கேட்ச் த பஸ். யூ வில் கேட்ச் த பஸ். அதே நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏன் வந்து இதை வந்து இப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும்னா ஒரு பார்ட்டை நம்ம வந்து ஃப்ரேஸ் பார்ட்டாக மாற்றி தான் ஆகணும். அதனால் ஃப்ரேஸாக மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்ற போகிறோம். காம்ப்ளெக்ஸில் என்ன ரூல்ஸு? இப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் v1. இது ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி யூ கோ ஃபாஸ்ட்னு இருக்குங்களா. இதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ்ன்னு வரும். ஏன்னா இஃப் தான் ரூல்ஸ் படி நம்ம பாசிட்டிவில் போடுறோம். நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னா பஸ்ஸை பிடிக்க முடியும். ஸோ இஃப்ன்றது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். யூ கோ ஃபாஸ்ட் இஸ் த சப்பார்டினேட்டிங் கிளாஸ். இதோட சேர்த்துனா யூ வில் கேட்ச் த பஸ் இஸ் த மெயின் கிளாஸ். அதே மாதிரி யூ மஸ்ட் கோ ஃபாஸ்ட். யூ மஸ்ட் கோ ஃபாஸ்ட் ஆஸ் பர் ரூல் மஸ்ட்டோ ஷுட்டோ ஆட் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட்க்கு அப்புறம். தென் ஒன்லி யூ வில் கேட்ச் த பஸ். நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னா தான் உங்களால் பஸ்ஸை கேட்ச் பண்ண முடியும் அப்படின்றது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யூ வில் பி ஹெல்த்தி. 2 செப்பரேட் சென்டென்ஸை நம்ம வந்து இப்போது சிம்பிள் காம்ப்ளெக்ஸாக காம்பவுண்டாக மாற்ற போகிறோம். வாட் இஸ் த ரூல் ஃபார் சிம்பிள் சென்டென்ஸ்? இந்த ஈவெண்ட் ஆஃப். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈவெண்ட் ஆஃப் போட்டு ப்ளஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இந்த ஈவெண்ட் ஆஃப் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணுறோம், இந்த ஈவெண்ட் ஆஃப் இஸ் த ஃப்ரேஸ் அண்டு ஈட்டை வந்து பார்ட்டிசிபிளாக மாற்றிட்டோம். ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கம்மா இது அந்த பார்ட் நெக்ஸ்ட் பார்ட் அப்படியே வரும். யூ வில் பி ஹெல்த்தி. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து இங்கே வந்து இப்போ ஃப்ரேஸ் ஆகிடுச்சு. எப்படி ஃப்ரேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு அதில் சப்ஜெக்டோ ப்ரெடிகேட்டோ இல்லை அப்படின்னா அது வந்து என்ன பார்ட்டு
phrase part. இப்போ சிம்பிள் சென்டென்ஸை மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ். என்ன ரூல்ஸ் நமக்கு? இஃப் யூ வெரி வெரி ஈஸி. இஃப் யூ ஆட் பண்ணி eat fruits and vegetables, you will be healthy அப்படி எழுதலாம். இஃப் யூ eat fruits and vegetables, if you eat fruits and vegetables, you will be healthy. பாட்டு அப்படியே வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு subordinating class, this is main class. தேர்ட் ஒன் காம்பவுண்ட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் ஆர் ஷுட், யூ மஸ்ட் ஈட் ஃப்ரூட்ஸ் and vegetables. You must eat fruits and vegetables, then only you will be healthy. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ மஸ்ட் ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்னது? இது வந்து மெயின் கிளாஸ். தென் ஒன்லி யூ வில் பி ஹெல்த்தி. யூ வில் பி ஹெல்த்தி வந்து மெயின் கிளாஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இது மெயின் கிளாஸ். ஸோ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ், இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதனால் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூ ஸ்டாப் டெல்லிங் லைஸ், you won't be punished. You stop telling lies, you won't be punished. You stop telling, you won't be punished. இப்போ வந்து நம்ம ஒரு பார்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. இது வந்து ஒரு பார்ட்டில் நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம லாஜிக்கலாக மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, யூ ஸ்டாப் டெல்லிங் லைஸ், யூ won't be punished. நீ வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணலாம் சிம்பிள் சென்டென்ஸாக. in case of in the event of telling lies, in the event of telling lies. இப்போ நம்ம நாட் எடுத்துகிட்டு தான் பொய் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பனிஷ்மெண்ட் வாங்குவீங்க. அப்போ நம்ம நாட் எடுத்துடணும். யூ வில் பி பனிஷ்டு. பொய் சொன்னால் யூ வில் பி பனிஷ்டு. இப்படி மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேஸு. இது மெயின் கிளாஸ். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நம்ம வந்து இப்போ இஃப் போட்டோன்னா, இஃப் யூ ஸ்டாப் டெல்லிங்ஸ் யூ வில் பி பனிஷ்டு. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து இதை அப்படியே எழுதிக்கலாம். இஃப் யூ ஸ்டாப் டெல்லிங் லைஸ், இது காம்ப்ளெக்ஸ் பார்ட். சரி, இது வந்து சப்பார்டினேட்டிங் கிளாஸ் பார்ட், இது மெயின் கிளாஸ் பார்ட். ஸோ இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். வெரி ஈஸி. நம்ம என்ன பண்ணணும்? யூ மஸ்ட்டு ஸ்டாப் டெல்லிங்ஸ் லைஸ், யூ மஸ்ட்டு ஸ்டாப் டெல்லிங் லைஸ், you must stop telling lies, then only you will not be punished ன்னு எழுதணும். லாஜிக்கலாக திங்க் பண்ணி நாட் போடணுமா போடக்கூடாதா அப்படின்னு யோசிச்சு எழுதணும். then only you will not be punished. நெக்ஸ்ட்டு don't believe strangers, you will be affected. ஸோ ஈஸி. நம்ம என்ன பண்ணோம்? நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸையும் நீங்களாக ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் போடுங்க.